வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், மோட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதில் ரெண்டு இருக்குது நமக்கு. டிஃப்யூசன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்புறம் ஃபிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரோட அனாலஜிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் லெஸ் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர், நசல்ட் நம்பர், ஸ்கியூமிட் நம்பர், செர்வுட் நம்பர், பிராண்டல் நம்பர், கிராஸ்ஆப் நம்பர், லியூவிஸ் நம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரியான நம்பர்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கும். அதில் தான் கொஷின் கேட்பான். சம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு இன் எ சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 or more காம்போனன்ட் ஹூஸ் கான்சன்ட்ரேஷன் வேரி ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். ஒரு சிஸ்டமில் 3 விதமான காம்போனன்ட் இருக்குது. அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் என்ன நடக்குன்னா, தேர் இஸ் எ நேச்சுரல் டெண்டன்சிட்டி ஃபார் ஸ்பேசஸ், அதாவது பார்ட்டிகல்ஸ், டு பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் எ ரீஜியன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் சைடு டு லோ கான்சன்ட்ரேஷன் சைடுக்கு போவோம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டோம். அந்த சிஸ்டத்தில் 3 காம்போனன்ட் இருக்குது. 3மே டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா, இயற்கையின் நீதிப்படி என்னன்னா, ஹை கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கோ லோ கான்சன்ட்ரேஷன் நோக்கி அது அந்த ஹை கான்சன்ட்ரேஷனோட பார்ட்டிகல், அதாவது ஸ்பீசிஸ் வந்து போவோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷனு. இப்போ இந்த இது பாருங்களேன், இங்கே பாருங்கள், வாட்டரும் சால்ட்டும் எடுத்துக்கிறேன். என்னங்க நடக்கும், வாட்டரும் சால்ட்டும் கொஞ்சம் டைம் ஆக அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐயிலேருந்து லோக்கு போகுமா. நமக்கு வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சால்டு வந்து மிக்ஸ் ஆகிரும் கடைசியாக. இப்போ பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா சால்டு வாட்டர் இப்படி இருந்தால், நமக்கு ஆஃப்டர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே சால்ட்டும் வாட்டரும் இதாகிடும். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட் போய் நமக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது. ஓகேங்களா, அந்த மாஸே வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதற்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்துருப்போம். இந்த இடத்துல நம்ம மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்க போகிறோம். சரி, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டெஃபினிஷன் என்ன? திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ் as a result of spices concentration different in a mixture is known as mass transfer. இப்போ நான் ஒரு மிக்சரோ ஒரு காம்போனன்ட் மிக்சரோ எடுத்துக்கிறேன். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, 2 விதமான காம்போனன்ட் இருந்ததுன்னா, அந்த காம்போனண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அது என்ன நடக்குன்னா, தன்னுடைய மாஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டிரைவிங் பொட்டன்சியல் இன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இஸ் கால்டு டிரைவிங் பொட்டன்சியல் இன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். சரி, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதனால் நடக்குதுன்னா, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூலயமா தான் நடக்குது. இப்போ ஹை டு லோ போகுது, நீங்கள் அதே ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போகுது, அதான் வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதனால தான் நமக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபரே நடக்குது. சரி, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாம்பிள் என்ன? டெஃபினேஷன் புரியல, அந்த எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கங்க. டிசொல்யூஷன் ஆஃப் சுகர் ஆடட் டு எ கப் ஆஃப் காஃபி. ஒரு கப்பில் வந்து ஒரு கப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி இருக்குது. நான் சுகரை கொட்டுறேன். அப்போ 2 விதமான கான்சன்ட்ரேஷன் பொருள் இதில் இருக்குது. அப்போ சுகரை நான் கொட்டிட்டேன். அப்போ 2 விதமான கான்சன்ட்ரேஷன் பொருள் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் போயிடும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஃபியில் மிக்ஸ் ஆயிரும். அப்போ நம்ம டீ குடிக்கிறப்ப நமக்கு இனிப்பாக இருக்கும். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் ட்ரை ஏர். இப்போ வாட்டர் வேப்பர் வருதுங்க. இங்கே நான் இது பண்ணுறீங்க, ஒரு தண்ணி காய வைக்கிற இடத்துலேருந்து வாட்டர் வேப்பர் வருங்களா. அப்போ அதில் என்ன பண்ணும், நமக்கு வாட்டர் பார்ட்டிகளோட சேர்த்து வேப்பர் வருமா. அப்போ ட்ரை ஏர் கூட இது பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த ட்ரை ஏர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்களை ஹீட் அந்த இதெல்லாம் எடுத்துக்கும், அந்த தண்ணியெலாம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அப்போ தண்ணி எடுக்குன்னா அங்கேருந்து ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அந்த இடத்துல. 4வது என்ன, ஹியூமிடிஃபிகேஷன் ஆஃப் ஏர் இன் கூலிங் டவர். ஒரு கூலிங் டவர் இருக்குங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் வருது, ட்ரை ஏரோ இல்லை ஸ்டீம் ஏரோ வருது. அப்போ என்ன பண்ணுவோம், கூலிங் டவரில் நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா, ஸ்ப்ளிட் பண்ணி தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட இதில் ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணுவோம். அப்போ ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணுறப்ப அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஏரும் நமக்கு வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி ஒரு காம்போனண்ட் மாதிரி கிரியேட் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, 2 மிக்ஸ் ஆகிறனால நமக்கு ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். அதுவும் வந்து எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன பார்த்தீங்களா, கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸில் தான் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. சரி, மோட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னப்பா? டிஃப்யூசன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். டிஃப்யூஷன்னா என்ன, எல்லா பக்கம் சிதறடிக்கப்படுது. கன்வெக்டிவ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், வெப்பச்சலனம் காரணமாக. அப்படி ஓகேங்களா, அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது. என்ன பார்த்தோம், கன்வெக்டிவில் இப்போ நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணுறப்ப இங்கே சூடு பண்ணுவோமா, அப்போ இங்கே இருக்க மாலிகுலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு இங்கே போய் கொடுக்கும். அப்போ இங்கே இருக்க எனர்ஜி இங்கே வரும். அப்படியே ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்காது, கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா,
இப்போ டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஃபர்தராக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மாலிகுலார் டிஃப்யூஷன், எட்டி டிஃப்யூஷன். மாலிகுலார் டிஃப்யூஷன்னா என்னென்னா the transport of water on a microscopic level as a result of diffusion from a region concentration to a higher concentration to region to lower concentration region in mixture of liquid or gases is known as molecular diffusion. அதாவது கொஞ்சம் the transport of waterங்க ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. எங்கே இருந்துன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ரீஜன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் ரீஜியன் அந்த மிக்சரில், ஓகேங்களா, அந்த மிக்சர்லேருந்து நமக்கு ஆகுது. அது லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் டிஃப்யூஷன். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நமக்கு நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், லிக்விட் வாட்ரு, வாட்டர் வேப்பர். இங்கே ஏர் பட்டு இந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் வந்து வேப்பர் பண்ணி அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி போயிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எட்டி டிஃப்யூஷன். விச் ஒன் ஆஃப் த டிஃப்யூஷன் ஃப்ளூயிட் இஸ் டர்புலன்ட் மோஷன். எட்டி டிஃப்யூஷன் டேக் பிளேஸ். மேலே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மோஷன் தான், ஓகேங்களா. இங்கே அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளூயிட் ஒரு டர்புலன்ட் மோஷனில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடக்கிற மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எட்டி டிஃப்யூஷன், ஓகேங்களா. எட்டி டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். அதாவது விச் ஒன் ஆஃப் த டிஃப்யூஷன் ஃப்ளூயிட் இஸ் டர்புலன்ட் மோஷன், எட்டி டிஸ்பிளேஸ் டேக் பிளேஸ். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மோர் ரேப்பிட் பை எட்டி டிஃப்யூஷன் தென் மாலிகுலர் டிஃப்யூஷன். இப்போ நம்ம டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் 2 டைப் பார்த்தோமா, மாலிகுலர் டிஃப்யூஷன் அண்டு எட்டி டிஃப்யூஷன். எட்டி டிஃப்யூஷனாக நமக்கு டர்புலன்ட் மோஷன் ஒரு ஃப்ளூயிட்ல இருந்துச்சுன்னா அங்கே நடக்கிறது எட்டி டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எட்டி டிஃப்யூஷன் இருக்குல்ல, அதோட மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தாங்க ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், துரிதமாக நடக்கும். ஏன்னா வந்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்ல. இப்போ நம்ம கப் ஆஃப் காப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்ல, டர்புலன் வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்போ மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த காஃபியும் சுகரும் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடாக மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எட்டி டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதை கூட காட்டிலும் மாலிகுலர் டிஃப்யூஷனை காட்டிலும், ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் is the transfer of mass between surface and moving fluid due to both mass diffusion and bulk fluid motion. கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு வகையான மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தாங்க. அது எப்படி நடக்குதுன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் கடலோடைய வாட்டர் எடுத்துக்கிறேங்க. கடலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இங்கே இருக்கா, இங்கேருந்து ஏர் போயிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஏர் வந்து போயிட்டே இருக்குது. மூவிங் ஃப்ளூயிட், ஏருங்கிறது ஒரு ஃப்ளூயிட் தான், ஓகேங்களா. வாட்டருங்கிறது ஒரு ஃப்ளூயிட். அப்போ மூவிங் ஃப்ளூயிட் போயிட்டே இருக்குது. அது என்ன பண்ணுது, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியில் வந்து படுங்களா, அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும், மாஸ் டிஃப்யூஷன் நடக்கும் அண்ட் பல்க் ஃப்ளூயிட் மோஷன். அது மூலயமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷனில் மாஸ் கான்சன்ட்ரேஷன் ஆர் மாஸ் டென்சிட்டி, மாஸ் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆர் மோலார் டென்சிட்டி, மாஸ் ஃப்ராக்ஷன், மோல் ஃப்ராக்ஷன், இந்த 4ம் பார்க்க போகிறோம். மாஸ் கான்சன்ட்ரேஷன் ஆர் மாஸ் டென்சிட்டினா என்ன, இது குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குது அதை ரெண்டையும் ரேஷியோ பண்ணோம்னா அது மாஸ் கான்சன்ட்ரேஷன். மாஸ் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் காம்போனன்ட் டிவைடட் பை யூனிட் வால்யூம் ஆஃப் மிக்சர். இந்த மிக்சரில் எவ்வளோ மாஸ் இருக்குது, அப்போ மாஸ் டிவைட் பை வால்யூம் போட்டால் கேஜி பர் மீட்டர்ஸ் கியூப். அதுதான் வந்து மாஸ் கான்சன்ட்ரேஷன் ஆர் மாஸ் டென்சிட்டி. மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆர் மோலார் டென்சிட்டி. மோலார் கான்சன்ட்ரேஷனுங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் காம்போனன்ட் டிவைடட் பை யூனிட் ஆஃப் வால்யூம் மிக்சர். அந்த வால்யூம் ஆஃப் மிக்சரில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன். மேலே பார்த்தோம்ல கேஜி பர் மீட்டர் கியூப், அதே யூனிட் தான். ஆனால் இங்கே நம்ம மோலார்னு யூஸ் பண்ணாமல் மோல் வரும். அப்போ கேஜி மோல் ஃபார் மீட்டர்ஸ் கியூப், கேஜி மோல் ஃபார் மீட்டர் கியூப். ரிலேஷன் பிட்வீன் மாஸ் அண்ட் மோலார் கான்சன்ட்ரேஷன். இப்போ CA is equal to rho A divided by MA. rho Aங்கிறது டென்சிட்டி ஆஃப் காம்போனண்ட்டு, MAங்கிறது மாலிகுலர் வெயிட் ஆஃப் காம்போனண்ட் A, ஓகேங்களா. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A கிடைக்கும். சரி, இப்போ மாஸ் ஃப்ராக்ஷன் என்ன? மாஸ் ஃப்ராக்ஷனுங்கிறது மாஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பைசஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் டென்சிட்டி. மாஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பைசஸ்னால் என்ன பார்த்தோம், மேலே பார்த்தோம் இல்லைங்க, இதுதான் வந்து மாஸ் கான்சன்ட்ரேஷன், ஓகேங்களா. அந்த மாஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை total mass density, ஓகேங்களா. mass concentration divided by total mass density. சரி, மோல் ஃபங்க்ஷன் ஃப்ராக்ஷன் என்ன? மோல் ஃப்ராக்ஷனுங்கிறது மோல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஐசட் டிவைட் பை டோட்டல் மோலார் கான்சன்ட்ரேஷன். மேலே பார்த்தோம்ல மோல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டோட்டல் மோலார் கான்சன்ட்ரேஷன் நமக்கு மோல் ஃப்ராக்ஷன். XA is equal to CA divided by C, ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக.
டிஃப்யூஷனை பற்றி ஃபிக்ஸ்லாக சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 டேங்க் எடுத்துக்கிறேன். 2 டேங்க் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒரு பார்ட்டில் ஒரு நைட்ரஜன் கேட்டேன், இன்னொரு பார்ட்டில் வந்து நான் ஏரும் வச்சுருக்கேன். அப்போ இந்த பார்ஷன் வந்து நான் பிரிச்சிருக்கேன், நான் பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன். இது வந்து இந்த பார்ட்டிஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்ட பெண்ணாகும், ரெண்டும் மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ரெண்டுமே டிஃப்யூஷன் மூலிமா மிக்ஸ் ஆகுமா, அந்த மிக்ஸ் ஆகிறத பற்றி தான் இவர் வந்து லா சொல்லியிருக்காரு, ஃபிக்ஸ்லாக வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஃபஸ்ட் என்ன, கன்சிடர் ஏ சிஸ்டம். சரி, கன்சிடர் பண்ணிட்டேன். ஏ பார்ட்டிஷன் செப்பரேட் த 2 கேஸஸ். ஓகே, 2 கேஸஸையும் செப்பரேட் பண்ணிடுச்சு. கேஸ் வந்து ஏ வந்து N2, பி வந்து ஏரு. வென் த பார்ட்டிஷன் இஸ் ரிமூவ்டு, நான் இதை தூக்கி விட்டுறேன். எதை, இந்த பார்ட்டிஷனை நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். அப்போ இது மட்டும் இருக்குமா, அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகுமா. அப்போ நான் வந்து பார்ட்டிஷன் ரிமூவ்டு, த 2 கேஸஸ் டிஃப்யூசஸ் த்ரூ ஒன் அதர் அன்டில் த ஈக்லிபிரியம் இஸ் எஸ்டாப்ளிஷ் த்ரூ அவுட் த சிஸ்டம். இப்போ என்ன நடக்கும், ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஒரு ஈக்லிபிரியம் ஆகிற வரைக்கும் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த சிஸ்டம். அப்போ என்ன சொல்லியிருக்காரு இங்கே, ஒரு பார்ட்டிஷன், ஒரு பார்ட்டு மூலயமா வந்து நம்ம 2 கேஸை பிரித்து வச்சுட்டு அந்த பார்ட்டை நீக்கிறப்ப அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும், ஈக்லிபிரியம் கண்டிஷன் வர முடியும், டிஃப்யூஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? டிஃப்யூட்டன் ரேட் இஸ் கிவன் பை ஃபிக்ஸ்லா. அந்த டிஃப்யூஷன் எப்படி இருக்கும், அதற்கான எவ்வளோ ரேட்டில் வந்து டிஃப்யூஷன் நடக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ்லா வந்து சொல்லியிருக்காரு. Fick's law state that the molar flux of an element per unit area is directly proportional to concentration gradient. அதாவது molar flux of an element per unit area is directly proportional to the concentration gradient. Concentration gradient என்ன, ஹைலேருந்து லோ போகுதுல, அதாங்க கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகுதுல, அப்போ அந்த இடத்துல எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் நடக்குது அப்படின்னு பார்க்குறது நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இங்கே இப்படி எடுப்போம்ல, இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டைரெக்ஷனில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் நடந்திருக்கு, எவ்வளோ தூரத்தில், பின்ன எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஃபிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, த மோலார் ஃப்ளக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் பர் யூனிட் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபார்முலா போட்டாச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம மைனஸ் டிஏபி போகிறோம், சிஏ டிவைட் பை டிஎக்ஸ். அப்போ என்ஏ சீக்வல் டு எழுதிக்கலாம், எம்ஏ டிவைட் பை ஏ சீக்வல் டு மைனஸ் டிபி டிசிஏ டிவைட் பை டிஎக்ஸ். இப்போ நம்ம என்னென்னு பார்க்கணும். இப்போ டிஏபிங்கிறது ஏ டு பி, அதாவது டிஃபிஷன் கோஎஃபிஷியன்ட் ஸ்பைசஸ் ஏ அண்ட் பி மீட்டர் ஸ்கொயர்டு ஃபார் செகண்டு. ஓகேங்களா? ரெண்டுக்கு இடைப்பட்ட கோஎஃபிஷியன்ட். அங்கெல்லாம் என்ன பார்ப்போம், கண்டக்டிவ் கோஎஃபிஷியன்ட், கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்ல பார்ப்போம். அதே மாதிரி இங்கே டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட்டு. இந்த டிசிஏ டிஎக்ஸுங்கிறது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டு. எம்ஏ டிவைட் பை ஏங்கிறது மோலார் ஃப்ளக்ஸ். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி மோல் ஃபார் செகண்ட் மீட்டர் ஸ்கொயர்டு. இதே மாஸ் ஃப்ளக்ஸ்னால் கேஜி பை டிவைட் பை எஸ் செகண்ட் மீட்டர் ஸ்கொயர்டு. நம்ம மோலார்னால நமக்கு மோல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க நமக்கு ஃபிக்ஸ்லா. சரி, ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் த்ரூ ஏ பிளான் மெம்பரைன். ஒரு மெம்பரைன் இருக்குங்க, அது ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிறோம், 2 சைடு இன்னர் சைடு அவுட்டர் சைடு எடுத்துக்கிறோம். அதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி வேரி ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட மோலார் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்ஏ டிவைட் பை ஏ, டிஏபி டிவைட் பை எல், சிஏ2 மைனஸ் சிஏ1. ஏங்கிறது இங்கே 1ங்கிறது இன்னரில், ஏ2ங்கிறது அவுட்டரில். எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அது ரெண்டையும் கழிச்சிக்கணும். அப்போ சிஏங்கிறது என்ன, கான்சன்ட்ரேஷன் அட் இன்னர் சைடு கேஜி மோல் ஃபார் மீட்டர்ஸ் கியூபு, கான்சன்ட்ரேஷன் அட் அவுட்டர் சைடு கேஜி மோல் ஃபார் மீட்டர்ஸ் கியூபு. நமக்கு ஃபிக்ஸ்லாக தெரியும், என்ன தெரியும், எம்ஏ டிவைட் பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் டிஏபி டிசிஏ டிவைட் பை டிசிஎக்ஸா. அப்போ அந்த சிஏங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சிஏ2 மைனஸ் சிஏ1 டிவைட் பை எல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிஏ1. இப்போ இந்த இடத்துல எல்லுங்கிறது திக்னஸ்ஸு, ஏங்கிறது ஏரியா. எந்த திக்னஸ்ஸு, ஒரு மெம்பரைனோட திக்னஸ். ஓகேங்களா? எக்ஸுங்கிறது இந்த இடத்துல 0 திக்னஸ், இந்த இடத்துல எல்லுங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிறது மொத்த திக்னஸ். அப்போ இன்னர் சைடில் எப்படி இருக்கும், அவுட் சைட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வச்சு நம்ம மோலார் கண்டுபிடிக்கிறோம். மோலார் ஃப்ளக்ஸு ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் த்ரூ ஏ பிளேன் மெம்பரைன். அவ்வளோதாங்க. இப்போ சிலிண்டராக இருந்தால், ஸ்பியராக இருந்தால் லென்த் என்ன, R2/R1. ஏரியாங்கிறது 2πL R2 - R1 ln R2/R1. அதே ஸ்பியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸுங்க. எல்லுங்கிறது திக்னஸ். அப்போ R2 - R1. ஏரியாங்கிறது 4πR² போடுவோம். அப்போ 4πR1R2. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்பியரும் சிலிண்டர் கொடுத்தா நம்ம அந்த இடத்துல ஏரியாவுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். எங்கே ஏரியா யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, எம்ஏ டிவைடட் பை ஏ.
ஓகேங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஏ. ஸ்டெடி ஸ்டேட் ஈக்விமோலார் கவுண்டர் டிஃப்யூஷன். ஈக்விமோலார் கவுண்டர் டிஃப்யூஷன்னா என்னென்னா, இப்போ 2 சிஸ்டம் இருக்குங்க, 2 சிஸ்டத்தில் இருக்குல்ல, ஒரு சிஸ்டம் ஏ ஒரு சிஸ்டம் பி இருக்குது. அப்போ ஒரு சிஸ்டம் ஏலேருந்து போகிற ஒரு அந்த காம்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியை வந்து நிரப்போம். இங்கே பாருங்கள், equimolar diffusion is defined as the each molecules of A is replaced by each molecule of B and vice versa. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்விமோலார் கவுண்டர் டிஃப்யூஷனுங்கிறது இந்த ஏங்கிற சேம்பரில் இருக்கிற மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா போய் பிங்கிற சேம்பரில் இருக்கிற மாலிகுலால் ரிப்ளேஸ் பண்ணும். அதே மாதிரி பிங்கிற சேம்பரில் இருக்கிற மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற சேம்பருக்குள்ள இருக்கிற மாலிகுலை ரிப்ளேஸ் பண்ணும். அப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஈக்விமோலார். இங்கேருந்து எவ்வளோ போகுதோ அங்கே ரிப்ளேஸ் ஆகும், இங்கேருந்து எவ்வளோ வருதோ அது ரிப்ளேஸ் ஆகும். இப்போ கன்சிடர் 2 லார்ஜ் சேம்பர் ஏ பி, சேம்பர் ஏ சேம்பர் பி கனெக்டட் பை எ ஃபேஸ் ஏஜ் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சேம்பர் ஏ சேம்பர் பி இதோட ப்ரெஷர் இருக்குது, இது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், இது ஒரு ப்ரெஷர் இருக்குது, இது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இப்போ NA NBங்கிறது ஸ்டெடி ஸ்டேட் மோலார் டிஃப்யூஷன் ரேட் ஆஃப் காம்போனண்ட் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. NA NBங்கிறது என்னங்க, NAங்கிறது என்ன, NBங்கிறது என்ன, ஸ்டெடி ஸ்டேட் மோலார் டிஃப்யூஷன் ரேட். ஓகேங்களா, ஏவோடது NA, பிஓடது NB. இப்போ ஈக்விமோலார் டிஃப்யூஷன் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ டோட்டல் ப்ரெஷர் என்ன, P = PA + PB இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த சிஸ்டம். சரி, மோலார் ஃப்ளக்ஸ் ஆஃப் NA NB இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க, X2 - X1. இப்போ NA = MA/A D/GT PA1 partial pressure minus PA2 X2 - X1 PBB1 - PB2 X2 - X1. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலா சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஜிங்கிறது என்னன்னு கேட்கணும். ஜிங்கிறது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் 8.314 கிலோ ஜூல் ஃபார் கிலோ கேஜி மோல் கெல்வின். இப்போ நம்ம இல்லைனா 8.314 பதிலாக 834 ஜூல் பர் கேஜி மோல் கெல்வின் நம்ம வச்சுக்கலாம். PA2ங்கிறது பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் 1 and 2. X2 - X1ங்கிறது லென்த்து, எவ்வளோ லென்த் கொடுக்குறானோ அந்த லென்த். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸு. இவ்வளோதாங்க வந்து ஸ்டெடி ஸ்டேட் முடிஞ்சுது. மேலே இருக்கிற டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ் சரி பிட்வீன் சர்ஃபேஸ் அண்ட் மூவிங் ஃப்ளூயிட் டியூ டு போத் மாஸ் டிஃப்யூஷன் அண்ட் பல்க் ஃப்ளூயிட் மோஷன். கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ் எதுக்கும் சர்ஃபேஸுக்கும் மூவிங் ஃப்ளூயிடுக்கும் எதனால் நடக்குதுன்னா டியூ டு போத் மாஸ் டிஃப்யூஷன் அண்டு பல்க் ஃப்ளூயிட் மோஷன் மூலிமா வந்து நமக்கு அந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தால் அதுக்கு பேர் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதில் டைப் ஆஃப் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன, ஃப்ரீ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோர்ஸ்டு கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஃப்ரீ கன்வெக்ஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னா, ஒரு குப்பி எடுத்துக்கிறேன், அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஊற்றி வச்சுக்கிறேன், 100% ஆல்கஹாலுங்க. அப்போ என்ன ஆகுனா, அது நீங்கள் எந்த விதமான ஃபோர்ஸும் எந்த விதமான இதுவும் கொடுக்காம அது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டென்சிட்டி ஐலேருந்து டென்சிட்டி லோக்கு போயிடும். அப்போ அது வந்து ஆவியாயிரும். எக்ஸாம்பிள் ஆல்கஹாலுங்க ஃப்ரீ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஃபோர்ஸ்டு கன்வெக்டிங்னா நான் கடல் எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனாக என்ன சொல்லலாம், கடல் எடுத்துக்கிறேன். கடலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் வந்து பார்த்திங்கன்னா பட்டுகிட்டே இருக்கும், ஏர் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலயமா ப்ளோயரோ ஃபேனோ அது மூலயமா நம்ம காற்றை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த தண்ணி மேலே பட வைக்கிறோம். அது வந்து தண்ணி மேலே பட வச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேட்டன் ஹீட்டை கொடுத்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் பண்ண வச்சிடும். வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமாக மாற்றி மேலே கொண்டு போயிடும். அப்போ ஏரும் ஸ்டீமும் மிக்ஸ் ஆகிரும். அப்போ அந்த மாதிரியாக நடந்துச்சுன்னா அது ஃபோர்ஸ்டு கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஃபோர்ஸ்டு கன்வெக்டிவ் பாருங்கள், த ஃப்ளூயிட் மோஷன் இஸ் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லைக் ஏ ப்ளோயர் ஃபேனு. நாமளாக கொஞ்சம் ப்ளோயரோ ஃபேனோ யூஸ் பண்ணி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடத்தணும்னா அதுக்கு பேர் ஃபோர்ஸ்டு கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா த எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அன் ஓசன் when ஏர் ப்ளோஸ் ஓவர் இட். அதுக்கு மேலே வந்து ப்ளோ ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதாங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டைமென்ஷன்லெஸ் நம்பர் குரூப். ஃபஸ்ட்டு ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன, ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து நம்ம நிறையா டைம் படிச்சிட்டோம். இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ரெனால்ட்ஸ் நம்பர் ρV d/μ. டிங்கிறது இந்த ரவுண்டுக்கு, எக்ஸுங்கிறது லென்த் ஆகிற பிளேட்டுக்கு. இப்போ ρV x/μ. அப்போ ρ/μங்கிறது μ/ρங்கிறது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. அப்போ தலைகீழி ஆஃப் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. அப்போ நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 5 × 10⁻⁴ இருந்தால் அது லேமினர் ஃப்ளோ ஆகும். 5 × 10⁵ கூட கிரேட்டர் தானே இருந்தால் டர்புலண்டாக இருக்கும் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர்ப்பா, ஸ்கியூமிட் நம்பருங்கிறது ரேஷியோ ஆஃப் மாலிகுலார் டிஃப்யூசிட்டி ஆஃப் மொமெண்டம், அதாவது மாலிகுலார் டிஃப்யூசிட்டி ஆஃப் மொமெண்டம் அல்லது மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், டிவைடட் பை மாஸ் டிஃப்யூசிவிட்டி. அப்போ ஸ்கீமிட் நம்பருங்கிறது மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி டிவைடட் பை மாஸ் டிஃப்யூசிவிட்டி. இதாங்க ஸ்கீமிட் நம்பரு.
இது எப்படி சொல்லுவாங்களா, மியூ பை ரோ டிஏபி. மியூ பை ரோங்கிறது நமக்கு தெரியும், கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. இப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி டிவைட் பை டிஏபி. கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கு வந்து நியூ மீட்டர் ஸ்கொயர்டு ஃபார் செகண்டு, டைனமிக் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் மீட்டர் ஸ்கொயர்டு ஃபார் செகண்டு. அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா யூனிட், அப்போ டைமென்ஷன்லெஸ் நம்பர் கரெக்டாக வருதா? ஸ்கியூமிட் நம்பர் எல்லாமே டைமென்ஷன்லெஸ் நம்பர் தான். சரிங்க, இந்த ஸ்கியூமிட் நம்பர் மாதிரியே நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பிராண்டல் நம்பர் இருந்திருக்குங்க. அப்போ மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் கியூமிட் நம்பர்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பிராண்டல் நம்பர். ஓகேங்களா, ரெண்டும் வந்து ஈக்குவல் தான். பிராண்டல் நம்பரை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் டிஃபிசிவிட்டி தெர்மல் டிஃபிசிவிட்டி, இங்கே மாஸ் டிஃபிசிவிட்டி. ஓகேங்களா, அப்போ நமக்கு மொமெண்டம் டிஃபிசிவிட்டி டிவைட் பை மாஸ் டிஃபிசிவிட்டினா ஸ்கியூமிட் நம்பரும், மொமெண்டம் டிஃபிசிவிட்டி டிவைட் பை தெர்மல் டிஃபிசிவிட்டி அப்படின்னு நமக்கு நினச்சோம்னா அது பிராண்டல் நம்பர். ஓகேங்களா, ஸ்கியூமிட் நம்பரை மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்லையும் பிராண்டல் நம்பர்லாம் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன, லியூவிஸ் நம்பர். இது எல்லின்னு சொல்லுவோம். லியூவிஸ் நம்பருங்கிறது தெர்மல் டிஃபிசிவிட்டி டு மாஸ் டிஃபிசிவிட்டிங்க. சரி, தெர்மல் டிஃபிசிவிட்டி டு மாஸ் டிஃபிசிவிட்டி, அதாவது ஸ்கியூமிட் நம்பர் டு பிராண்டல் நம்பர் ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஸ்கியூமிட் நம்பருங்கிறது நமக்கு என்ன, ஸ்கியூமிட் நம்பருங்கிறது நமக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்க டைமென்ஷன் நம்பர். இதே பிராண்டல் நம்பருங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும், மொமெண்டம் டிஃபிசிவிட்டி மாஸ் டிஃபிசிவிட்டி. இது மொமெண்டம் டிஃபிசிவிட்டி, இது மாஸ் டிஃபிசிவிட்டி. அப்போ நமக்கு மொமெண்டம் கேன்சல் ஆகி மீதி என்னாகும், ஆல்ஃபா டிவைட் பை டிஏபி. இது தெர்மல் டிஃபிசிவிட்டி, இது மாஸ் டிஃபிசிவிட்டி. அப்போ தெர்மல் டிஃபிசிவிட்டி டு மாஸ் டிஃபிசிவிட்டிங்கிறது லீவிஸ் நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட்டு செர்வூட் நம்பர். செர்வூட் நம்பருங்கிறது ரேஷியோ ஆஃப் கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை மாலிகுலர் டிஃப்யூஷன். அதாவது கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் டு மாலிகுலார் டிஃப்யூஷனுங்க. அதாவது மாலிகுலார் டிஃப்யூஷன் செர்வூட் நம்பர் ரொம்ப முக்கியங்க. எஸ்கெச்னு சொல்லுவோம் செர்வூட் நம்பரை. இது என்ன பண்ணுவோம், கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு மாஸ் ட்ரான்ஸ்ஃபராக மாலிகுலார் டிஃப்யூஷன். இதை HL டிவைட் பை டிஏபின்னு சொல்லுவோம். H வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ டிஏபிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா, டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். இதே மாதிரி ஈஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரில் நசல் நம்பர் இருக்குது. நசல் நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா S கன்வெக்ஷன் டிவைட் பை L டிவைட் பை K கண்டக்டிவிட்டி. அப்போ கேங்கிறது கண்டக்டிவிட்டிங்க. அப்போ செர்வூட் நம்பர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா நசல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில். இந்த டிஏபிங்கிறது மாஸ் டிஃப்யூசிவிட்டிங்க, மாஸ் டிஃப்யூசிவிட்டி. ஓகேங்களா, அப்போ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு எல் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், அதாவது கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் டிவைடட் பை மாலிகுலார் டிஃப்யூஷன், அதாவது மாஸ் டிஃப்யூசிவிட்டி. இன்னொரு நம்பர் இருக்குங்க, என்ன நம்பர், ஸ்டேஷன் நம்பர், எஸ்டின்னு சொல்லுவோம். ஸ்டேஷன் நம்பருங்கிறது H மாஸ் டிவைடட் பை ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி, அதாவது செர்வூட் நம்பர் டிவைடட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் ஸ்கியூமிட் நம்பர். இது ரெண்டையும் பண்ணால் நமக்கு ஸ்டேஷன் நம்பர் கிடைக்கும். இது மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் செர்வூட் நம்பருங்கிறது H கன்வெக்ஷன் டிவைட் பை ரோ டைனமிக் விஸ்காசிட்டி சிபி, அதாவது நசல் நம்பர் டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் பிராண்டல் நம்பர். ஏன்னா வந்து நான் இங்கே பாருங்களேன், நம்ம நசல் நம்பர் வந்து செர்வூட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் இதாக இருக்கும், ரெனால்ட்ஸ் நம்பர் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸ்கியூமிட் நம்பரும் பிராண்டல் நம்பர், ஸ்கியூமிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணுவோம், பிராண்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணுவோம். கிராஸ் ஆஃப் நம்பர் ரெண்டுலேயுமே இருக்குது, ரெண்டுலேயுமே ஒன்று தான். பயான்சி ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் டு த ரேஷியோ ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் கிராஸ் ஆஃப் நம்பர். இப்போ GR = G ரோ ஆல்ஃபா மைனஸ் ரோ எஸ் எல்சி கியூப் டிவைடட் பை ரோ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஸ்கொயர்டு G. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூயிடில் பார்த்துருப்போம், GB ΔT LC கியூப் டிவைடட் பை காமா ஸ்கொயர்டு. சரிப்பா, மொத்தம் எத்தனை நம்பர் பார்த்துருக்கோம், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்தோம். ரெனால்ட்ஸ் நம்பரில் தூக்கத்தில் கூட மறக்கக்கூடாது. ரெண்டாவது ஸ்கியூமிட் நம்பர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில், அதுக்கு ஈக்குவலான ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பிராண்டல் நம்பர். லீவிஸ் நம்பர்னா என்னென்னு பார்த்துங்க. செர்வூட் நம்பருங்கிறது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதே சமயத்தில் நசல் நம்பருங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில். ஸ்டேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும். கிராஸ் ஆஃப் நம்பர் ரெண்டுலேயுமே இருக்கும், ஃப்ளூயிட்லேயும் இருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா நசல் நம்பர், அதாவது நமக்கு தெரியும் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 2 டைப் இருக்கும், ஃப்ரீ கன்வெக்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். அதே மாதிரி நமக்கு கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குது, ஃப்ரீ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோர்ஸ்டு கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரா. அப்போ நமக்கு நசல் நம்பர் இருக்குல்ல, இங்கே செர்வூட் நம்பர் எடுத்துக்கோம். அப்போ நசல் நம்பருங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ன, ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் ரெனால்ட்ஸ் நம்பரும் பிராண்டல் நம்பரும் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, அப்போ நசல் நம்பர் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரெனால்ட்ஸ் நம்பர் அண்டு பிராண்டல் நம்பர். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் அண்டு பிராண்டல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நசல் நம்பருக்கு ஃபோர்ஸ்டு கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும். இதே வந்து ஃப்ரீ கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நசல் நம்பருங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிராஸ் ஆஃப் நம்பர் ஞாபகம் வச்சுங்க, கிராஸ் ஆஃப் நம்பரும் பிராண்டல் நம்பரும். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் தான் மாறும். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்தால் ஃபோர்ஸ்டு, கிராஸ் ஆஃப் நம்பர் வந்தால் நமக்கு ஃப்ரீ. அதே மாதிரி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஃப்ரீ கன்வெக்ஷனாக இருந்தால் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம்ல அதே தான்.
ஜிராஸ் ஆஃப் நம்பரும் இங்கே பிராண்டல் நம்பருக்கு பதிலாக இங்கே ஸ்கியூமிட் நம்பர். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் செர்வூட் நம்பர் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிராஸ் ஆஃப் நம்பர் ஸ்கியூமிட் நம்பர். அதே ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனாக இருந்துச்சுன்னா செர்வூட் நம்பர் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் ஸ்கியூமிட் நம்பர். ஓகேங்களா? ஸ்கியூமிட் நம்பருங்கிறது இங்கே பிராண்டல் நம்பர் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில். ரொம்ப ஞாபகம் வச்சுன்னு கேட்க வாய்ப்புகள் அதிகம், ஆல்ரெடி கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெனால்ட்ஸ் பிராண்டல் நம்பர், எஸ்கே சிஎஸ் சிஆர் கிராஸ் ஆஃப் நம்பர் இதெல்லாம். இப்போ பிராண்டல் நம்பரும் ஸ்கியூமிட் நம்பரும் லீவிஸ் நம்பரும் ஒன்றா இருந்தால் என்ன ஆகும்? பிராண்டல் நம்பர்லாம் என்ன பார்த்தோம்? பிராண்டல் நம்பர் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஒன்று தான் பார்த்தோம். இது லீவிஸ் நம்பருங்கிறது தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. என்ன ஆகும் நமக்கு? லீவிஸ் நம்பர்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம் பாருங்களேன். லீவிஸ் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பாருங்கள், ஸ்கியூமிட் நம்பர் பிஆர் நம்பர். ஓகேங்களா? ரெண்டும் வந்து ஒன்று ஆச்சுன்னா அப்போ இது ஒன்று இது ஒன்று, அப்போ லீவிஸ் நம்பர் ஒன்று ஆயிரும். ஓகேங்களா? இப்போ லீவிஸ் நம்பருங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீவிஸ் நம்பருங்கிறது எஸ்சி டிவைட் பை பிஆர். இப்போ இதுவும் ஒன்று இது ஒன்றுனா லீவிஸ் நம்பர் ஒன்று. அப்போ பிஆர் எஸ்சி லீவிஸ் நம்பர் ஒன்றுனா என்ன நடக்குன்னா தெர்மல் வெலாசிட்டி அண்டு கான்சன்ட்ரேஷன் பவுண்டரி லேயர் பிகம்ஸ் ஐடென்டிக்கலாக ஆயிரும். ஓகேங்களா? சேம் ஆயிரும். அப்போ தெர்மல் வெலாசிட்டி கான்சன்ட்ரேஷன் மூணோட பவுண்டரி லேயரும் ஒரே மாதிரி ஆயிரும். எப்போனா இந்த கண்டிஷன் பிராண்டல் நம்பர் ஸ்கியூமிட் நம்பர் லீவிஸ் நம்பர் ஒன்று ஆனால். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா ரிலேஷன் தெரியணும். லீவிஸ் நம்பர்னா ஸ்கியூமிட் நம்பர் டிவைட் பிராண்டல் நம்பர். அந்த மாதிரி நமக்கு ரிலேஷன் தெரிஞ்சால் தான் எந்த மாதிரியான கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ தெர்மல் வெலாசிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவுண்டரி லேயர் எப்போ பிகம் ஐடென்டிக்கல்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். ஆல்ரெடி இது கேட்டிருக்கான். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடியுது. ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதோட முடியுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.